ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாதாம் மிக்ஸ் வந்து எப்படி செய்கிறது செஞ்ச நான் மிக்ஸ் வந்து பொடி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வந்து பாதாம் பால் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மிக்ஸருக்கு எப்படிலாம் பொருள்லாம் வேணும், என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. பாதாம் பால் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் தேவையான அளவு வந்து எடுத்து காய வச்சுக்கணும். இதில் நிறையா பால் இருந்ததுனால கொஞ்சமாக இதில் தேவையான அளவு வந்து இதில் எடுத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாதாம் பவுட்ரு மிக்ஸ் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாதாம் மிக்ஸ் பவுட்ரு வந்து நான் வீட்டிலையே செஞ்சது தான். இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, பாதாம் பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு, 1/2 கப் அளவுக்கு சீனி, அதுக்கப்புறமேட்டு 10 பிஸ்தா, அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், 2 ஏலக்காய் வாசத்துக்கு போட்டுக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து குங்குமப்பூ போடல. இதை தான் இப்போ நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் காயிட்டோம், அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாலை கொதிக்க வச்சு பாலில் நம்ம தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பால் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மிக்ஸ் பவுட்ரு சேர்த்தோம் இல்லையா, பாதாம் பவுட்ரு, அதை வந்து இப்போ நம்ம பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து நம்ம டம்ளரில் ஊற்றி அப்படியே சூடாக வேணாலும் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா பாலை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாதாம் பால் ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் குடிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம். இந்த பாதாம் மிக்ஸ் பவுட்ரு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கடையில் வாங்குறதுலாம் வந்து கெமிக்கலாக அது இது இருக்கும். நம்ம ஆர்கானிக்காக செய்யணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1 கப்பு பாதாம் பருப்பு, 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 10 பிஸ்தா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி பவுலில் நல்லா கொரன்னு அரைச்சி நம்ம டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நான் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சது தான். நான் அந்த மிக்ஸ் பவுட்ரு தான் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 மாதம் வரைக்குமே வச்சுருந்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் வெயிட் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறக்கு அந்த பவுடரை வந்து போட்டு நம்ம குழந்தைங்கள் எப்பப்பெல்லாம் பால் கேட்குறாங்களோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பாதாம் பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து கெயின் ஆகும். நல்லா சுட இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சுட இருக்குது. நம்ம வந்து குடிச்சு பார்ப்போம். சூடாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆற விட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா கடையில் தருவோம், கடையில் குடிப்போம் இல்லையா பாதாம் பால், அதே மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.